ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து புதுசாக மாட்டு பண்ண ஆரம்பிக்கலான்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எப்படி உங்களோட இதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, புதுசாக மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு பேசிக்கான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாடுகளுக்கு இடவசதி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ரெண்டாவது என்ன விஷயம்னா தீனு. ஃபஸ்ட்டு தீனு, ரெண்டாவது தான் இடவசதி. அதுகளுக்கு கரெக்டாக இந்த ஹெச்எஃப்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தீனு போடணும். அதுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மாட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறப்ப சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடு, சிந்து மாடு ரகங்களை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கான காரணம் ஏன்னு நான் சொல்கிறேன். ஹெச்எஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நோய் தாக்கம் ஜாஸ்தி இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் அதில் தெரிஞ்சிருக்கணும். இப்போ சுகருங்கிறதே வந்து நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. மாடுகளுக்கு சுகர் ஆய்விங் என்ன சொல்கிறாங்கன்னு யோசிப்போம். ஆனால் வந்து மடி வீக்கம், மடி நோய் இது எல்லாமே வரும். அப்புறம் நிறைய பிரச்சனை இருக்குது. அம்மை நோய் இது எல்லாமே இருக்குங்க. எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக பார்த்து பராமரிக்கணும் இல்லையா? அதனால வந்து அந்த விஷயங்களில் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணணும். இன்னொரு விஷயம் வந்து ஒரு மாடு படுத்து ஒரு மாடு நின்று, இப்போ வந்து இதுகளுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இது அங்கே இருக்குது. ஆனால் ரொம்ப இடைஞ்சலாக இக்கிட்டால் வந்து மாடுகள் அப்படி படுக்க வைக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஃபுல்லாக தீனு கொடுக்குறோம், இன்னொரு விஷயம் பாலே நம்மளுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு தீனு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து ஹெச்எஃப்பில் பால் இருக்கும். அதையும் மீறி இருக்குது வருது ஏதாவது பிரச்சனைனா அது உடம்பளவில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுனால மட்டும்தாங்க அப்படி இருக்கும். இப்போ வந்து புதுசாக மாடு வாங்க போகிறவங்க எப்படி மாட்டை பார்த்து செலக்ட் பண்ணணும் வாங்கணுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சுழி பார்த்து வாங்கணும் மாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சுழி வந்து பார்த்து கரெக்டாக வாங்கினா தான் மாடுக வந்து நம்மக்கிட்ட வீட்டுக்கும் பிரச்சனை வராது, கட்டுத்தரைக்கும் பிரச்சனை வராதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சுழி பார்த்து வாங்குறதெல்லாம் ஓகே. சுழி வந்து 16 சுழி இருக்குது. அதில் வந்து ஒரு 3 சுழி தான் முக்கியமாக வந்து ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த 3 சுழியை வந்து விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அப்படி 16 நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து மாடே வாங்க முடியாது. வெளியிருந்து வாங்குகிற மாடுகளுக்கு சுழி பார்க்கலாம். நம்மக்கிட்டேயே இப்போ வளர்ந்தது கயல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டேயே வந்து வளர்ந்தது தான். அது இங்கேயே பிறந்தது. அதுக்கெல்லாம் வந்து நம்ம சுழி பார்க்க முடியாது. சுழி பார்த்து வேறு யாருக்காவது கொடுத்து அது வேணால் அவங்க வேணால் சுழி பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து சுழியெல்லாம் பார்க்கல. எந்த மாட்டுக்குமே சுழி பார்க்காம தான் இது பண்ணுறோம். ரொம்ப அந்த 16ல் 3 முக்கியமாக இருக்கிறத தவிர்த்து வேறு ஏதாவதுன்னா வாங்கிக்கலாம். ரொம்ப சுழி பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாடே வாங்க முடியாது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வர கஷ்டத்தை வந்து மாட்டு மேலே பழி போட்டு இந்த மாடு வாங்கினதுனால தான் அது இதுன்னெலாம் சொல்லக்கூடாது. மாடு இருக்கிறது நம்மளுக்கு எப்போவுமே ஒரு தெய்வீக சக்தி. அது இன்னொரு ரீசன் என்னென்னா, நம்மளுக்கு வர கெட்டது எல்லாத்தையும் முன்னாடியே மாடு வந்து தெரிஞ்சுக்குங்க. மாடுகளோட ப்ளஸ் வந்து அது நம்ம வர்றதுக்கு முன்னாடி அது வாங்கிக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. எங்களுக்கு நாங்கள் நிறைய தடவை அதை ரியலைஸ் பண்ணியிருக்கோம். சுழி அதனால் வந்து நாங்கள் பார்க்குறதில்ல. நாங்கள் நல்லா தான் இருக்கோம். நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? மாடு வந்து சந்தையில் போய் வாங்குறதா இருந்தால் நிறையா வந்து விஷயங்கள் இருக்குது. நல்லா ஏமாற்றிடுவாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து கவனமாக வாங்கணும். நாம் சின்ன பசங்க போனால் கண்டிப்பாக ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வீட்டில் இருக்கிற பெரியவங்க நல்ல முன் அனுபவம் உள்ளவங்களாக பார்த்து கூட்டிகிட்டு போனீங்கன்னா தான் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ரெண்டாவதாக விஷயம் வந்து பல் வந்து கண்டிப்பாக பார்த்து கரெக்டாக பார்த்து வாங்கணும். 2 பல், 4 பல், 6 பல் தேஞ்சு போனதெல்லாம் வாங்கிடாதீங்க. அப்படியும் வாங்கிக்கலாம், கறவை தானேன்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை. மாட்டு தீவனமெல்லாம் கொஞ்சம் அடித்தண்டெல்லாம் போட்டோம்னா திங்க முடியாது. அதனால அப்புறம் சாணியில் தான் வரும், பால் வராது. அது நம்மளுக்கு நஷ்டம்தான். அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக பார்த்து நாம் வாங்கணும். பல் மெயினாக பார்த்து வாங்குறது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா மடி பார்த்து வாங்கணும். மடி பார்த்து ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூவங்காம்பு இதெல்லாம் மடி வாங்குறப்ப சுருங்கி தான் இருந்தது. ஆனால் இதோட பால் வந்தீங்க 12 லிட்டருங்க. அசால்ட்டாக 12 லிட்டர் 13 லிட்டர் வரும். மடி சின்னதாக தான் இருக்கும். உள் மடின்னு சொல்லுவாங்க. வெளியே மடி சும்மா பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பால் கரெக்டாக இதாகாது. நம்மளுக்கு வந்து ஏமாற்றம். அவங்க வந்து விற்கிறக்காக என்ன வேணாலும் ஃப்ராடு பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாட்டில் பாருங்கள், இது எல்லாமே வந்து உள்மடி மாடுக்கு தான். இதுதான் கொஞ்சம் வெளிமடி. ஆனால் நாங்கள் வந்து மடி பார்த்து வாங்கிறது. காம்பெல்லாம் வந்து புண்ணு இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கணும். மருவு இருக்கா, அம்மை இருக்கா எல்லாமே செக் பண்ணணும்.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பு இருக்கிறதெல்லாம் வாங்கக்கூடாது. செவலை இருக்கு இல்லையா, செவலை வாங்கி நாங்கள் அதான் ரிஸ்க் படுறோம். இப்போது இந்த மாதிரி காம்பாக இருந்தால் இது வந்து வையக்காம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பால் சுரக்காதனால உங்களுக்கு குட்டியாக தெரியுது, பால் சுரந்ததுன்னா தெரியும். இது வந்து வையக்காம்புங்க. இதில் வந்து கறக்கவே முடியாது, இது ரொம்ப ரிஸ்க்கு எங்களுக்கு. அவர் இல்லாமல் நான் கறக்க முடியாது. மற்றதுன்னா மிஷின் போட்டுக்குவேன், இது மிஷினுக்குமே நல்லா வராது. அதனாலேயே நாங்கள் வந்து இதை விற்கணும்னு நினச்சிட்ருக்கோம். வையக்காம்பு கறக்க தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக கறந்துருவாங்க. ஆனால் பழகிறவங்க புதுசாக மாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறீங்கக்காக இது ரிஸ்க்கான விஷயங்க. அதனால் வந்து காம்பு பார்த்து வாங்கணும், மடி பார்த்து வாங்கணும். மடி பெருசாக இருக்குது, பால் நல்லா தரும்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. அது அப்புறம் கன்று போட்டதுக்கப்புறம் பார்த்தா மடியே இல்லாத போயிடும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இப்படியெல்லாம் ஏமாந்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. நான் சொன்னது மொத்தம் 3 விஷயந்தான். ஒன்று வந்து சுழி, இன்னொன்று வந்து பல்லு, இன்னொன்று வந்து மடி. இதில் சுழி வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து வெளியிருந்து வாங்குறதா இருந்தால் நம்ம சுழி பார்த்து வாங்குறது நியாயம். நம்மக்கிட்டேயே பிறந்ததுக்கெல்லாம் சுழி பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. நான் வந்து அப்படி நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து நல்லா இருக்கோம், மாடுக வந்து நம்மளை நல்லா பார்த்துக்குது, நாம் அதுகளை நல்லா பார்த்துக்கிட்டு அதுவும் நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கோ. அதனால வந்து நீங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். பார்க்க வேண்டியதுக்கு பார்த்தா போதும். நல்ல இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது, இடம் வசதி அது கரெக்டாக இருக்கிறது, நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கணும். தீவனம் வந்து அதுக்கு கரெக்டாக பத்துதா, போதுமான அளவு இருக்குதான்னு பார்க்குறது. இதெல்லாம் தான் வந்து நம்ம மாட்டு பண்ணை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டிய திங்ஸு. 2 மாட்டிலிருந்து எப்படி 20 மாடு ஆக்குறது அப்படிங்கிறது வந்து சின்னதாக ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து பிளான் பண்ணணும். இப்போ வந்து மாட்டுப்பண்ணையில் நம்மளுக்கு எப்படி லாபம் வருதுன்னா, கெடாரி கன்றுகள் போடுது இல்லையா, அதை வந்து நம்ம நல்லா ஃபீடு கொடுத்து வளர்த்தனோம்னா அதுதாங்க நம்மளுக்கு லாபம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி கன்னாக தான் போட்டுச்சு. ஆனால் நம்ம வளர்த்துற விதம் தான், கரெக்டாக ஃபீடு கொடுத்துட்டே வந்தோம்னா இது பார்த்திங்களா, இது நாளைக்கு ஒரு மாடு ஆச்சுன்னா 1 லட்சத்துக்கு விற்கும். இப்போ கயல் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தது வெள்ளிக்கிழமை, ராசியான இது. ஆனால் சுழி சரியில்லைன்னு ஒரு நண்பர் சொன்னார். சுழி சரியில்லைனாலும் நம்மளுக்கு இது நாளைக்கு பார்த்திங்கன்னா 1.5 லட்சத்துக்கு அசால்ட்டாக விற்குங்க. இப்போ இன்னும் பெருசாகும். இது வந்து கன்று போடுற ஸ்டேஜில் காட்டுறோம் பாருங்கள் மாடு. இப்போ ஹெச்எஃப்எல்லாம் விலை ஜாஸ்தி, தாராளமாக அந்த ரேட்டுக்கு விற்கும். அப்போ வந்து இது நம்மளுக்கு லாபம் தானே ஒழிய நஷ்டம் கிடையாது. இந்த கன்றுக்குட்டிகளையுமே நாங்கள் அதுக்கு தாங்க இது பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃபீடு கொடுத்து பெருசு பண்ணோம்னா இதுதான் நம்மளுக்கு லாபமான விஷயம். 2லிருந்து 20 ஆக்குறதுங்கிறது இப்படித்தான். நம்ம கன்றுகளை வளர்த்தி பெருசு பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து லாபமே இதில். ஏன்னா இது நம்ம விலை கொடுத்து வாங்குறது இல்லை, நம்ம கரெக்டாக தீனு போட்டோம்னா அது வளர்ந்துட்டு போகுது. அது ஒரு விஷயந்தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே நன்றி.